செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் சென்னையில் நடைபெற்ற சர்வதேச கடல்சார் தொழில்நுட்ப மாநாட்டு கருத்தரங்க உரை, தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெற்ற பாலின வன்முறைக்கு எதிரான மத்திய அரசின் விழிப்புணர்வு பிரச்சாரம் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. சென்னையில் சர்வதேச கடல்சார் தொழில்நுட்ப மாநாடு இன்று நடைபெற்றது. இக்கருத்தரங்கில் கலந்து கொண்டு உரையாற்றினார் PSA இந்தியா நிறுவனத்தின் ஆலோசகர் திரு சுரேஷ் அமிரப்பு. அவர் பேசும்போது, India's logistic cost is estimated as much as 14% of the total landed cost, which is very high. In developed countries, it's something in the range of 6 to 8%. So that's really the direction in which we have to move. So what then is connectivity and what then is intermodalism? Today's topic really talks about the connectivity conundrum and also of the different modes involved. Physical infrastructure, and which will actually help us to facilitate the movement within borders and across borders. For example, India is the world's largest producer of milk, we are the largest producer of poultry products, the largest producer of eggs, and so many things, the list goes on and on. But we are not the largest exporter of all this, because we have a very large population in which we are ourselves consuming it, and therefore we only export the surplus. A good example is agricultural products. We only serve crop is good, enough for our own needs over and above the PDS system. Only then the government will permit the export of certain goods and agricultural products. That's a good example. A good example is, of course, any goods that move from an exporter's warehouse. So that's the very first step. And then it goes into a truck like a Tata Ace. That goes into CFS near the port, where it's then stuffed into a container. So now we already changed one mode. Then the container goes by road or rail into the port. So that's another 2 modes. And then finally it gets transported in the terminal. It finally gets loaded on the ship. Parallel thing which happens in many countries and which is picking up in a big way in India is also internal transportation by waterways and by barge. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை ஒழிப்பதற்காக மத்திய அரசு தேசிய அளவிலான விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறது. தூத்துக்குடியில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகம் பாலின அடிப்படையிலான பாகுபாட்டிற்கு எதிரான சமூகம் என்ற தலைப்பில் தேசிய பிரச்சாரத்தை நாடு முழுவதும் நடத்தி வருகிறது. பாலியல் வன்புணர்ச்சி, பாலியல் வன்கொடுமை, மோசமான பாலியல் தாக்குதல் போன்ற குழந்தைகளுக்கு எதிரான பல்வேறு குற்றங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பல நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. தூத்துக்குடி அருகே உள்ள புதுக்கோட்டை PS பெரியநாயகம் மேல்நிலைப் பள்ளியில் பாலியல் துன்புறுத்தல் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு உறுதிமொழியானது எடுத்துக் கொள்ளப்பட்டது. தொடர்ந்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பள்ளி மாணவ மாணவிகள் ஏராளமானோர் இந்த பேரணியில் கலந்து கொண்டனர். குழந்தை திருமணத்தை ஒழிப்போம், குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிப்போம், பெண் கல்வியை ஊக்குவிப்போம், வன்முறை எந்த வடிவில் இருந்தாலும் எதிர்ப்போம், பெண் உரிமையை பாதுகாப்போம், பெண்களை இழிவுபடுத்துவதை புறக்கணிப்போம் போன்ற வாசகங்களை கையில் ஏந்தியவாறு இந்த பேரணியில் சென்றனர். பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் போக்சோ சட்டம் 2012 குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்த அமைப்பாளர்கள் கூறும்போது, கல்லூரிகள் அப்புறம் மகளிர் குழு உறுப்பினர்கள் பள்ளிகள்ல உள்ள மாணவ மாணவிகளுக்கு பாலியல் வன்கொடுமை பத்தி எங்களை விழிப்புணர்வு கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் நடத்திட்டு இருக்கோம். ஸ்கூல்ல சுய குழு மெம்பருக்கு நடத்திட்டு இருக்கிறோம். மாணவிகளுக்கு குறிப்பாக வேலை செய்யற இடங்கள்ல நிறைய பெண்களுக்கு இந்த மாதிரி பாலியல் ரீதியாக என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறத விழிப்புணர்வு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எப்பவுமே பெண் குழந்தைகளை எல்லா இடத்துலயுமே பிரிச்சு ஒத்தி வைக்கிறாங்க. அது ஆண்களும் பெண்களும் எல்லா வேலைகளையும் எல்லா இடத்துலயும் சமமா இருக்கணும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவர்களின் உயர்கல்விக்கான பயிற்சி வகுப்புகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி அழகு மீனா தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில், கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசின் அனைத்து திட்டங்களும் மக்களுக்கு சென்று சேரும் வகையில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தோவாலை அப்படிங்கிற ஒரு பிளாக் இருக்கு. அங்க அரசு பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்கள் +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க உயர்கல்வியை அதிக அளவில் எட்டணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கவர்மெண்ட்லேயே பிளானிங் கமிஷனில் ஒரு ஸ்கீம் இருக்குது. அது ஃபோக்கஸ் பிளாக் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு
அதில் வந்து நாம் ஏதாவது ஒரு இனிஷியேட்டிவ்ஸை நம்ம வந்து ஒரு துறைக்குமான இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம பண்ணும்போது அது பிளானிங் கமிஷன் அப்ரூவல் கொடுத்துட்டு அதை வந்து நம்ம ஒரு பைலட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து நாங்கள் என்ன நினச்சோன்னா, தோவாளை பிளாக்கில் இருக்கிற பயிலக்கூடிய அந்த +2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை முடிச்சுட்டு +2 முடிச்சுட்டு ப்ரொஃபஷ்னல் டிகிரி கோர்சஸோ இல்லை பெரிய வந்து எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் படிக்கிறதோ வந்து மற்ற பிளாக்ஸை விட நம்மளுக்கு கம்மியாக இருந்ததுனால அந்த ஃபோக்கஸ் பிளாக் டெவலப்மெண்ட் கான்செப்டில் படிக்கக்கூடிய மாணவர்கள் +2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கோச்சிங் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு நம்ம ப்ரப்போசல் சப்மிட் பண்ணியிருந்தோம். அதை பிளானிங் கமிஷன் ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணிவிட்டு அது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு 14 லட்சம் ரூபாய் வந்து இந்த ஸ்கீமில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது பிரகாரம் நாங்கள் இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு 50 பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு வந்து JEE எக்ஸாமினேஷன் அண்ட் நீட் எக்ஸாமினேஷன், காமன் லா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ப்ளஸ் கவர்மெண்ட்டுடைய 7.5% ரிசர்வேஷனில் இருக்கக்கூடிய அதர் ப்ரொஃபஷ்னல் டிகிரிக்கு வந்துட்டு நம்ம வந்து ட்ரைனிங் கொடுக்கறது. இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். ஸோ இதை எப்படி பண்ணலாம்னு நம்ம பார்க்குறச்ச வந்துட்டு, இப்போ மற்ற ஊர்களில் ப்ரைவேட் கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்க மாதிரி நம்மக்கிட்டேயே பெஸ்ட் டீச்சர்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்காங்க. ஸோ ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டீச்சர்ஸை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, இங்கிலீஷு எல்லாத்துக்குமே வந்துட்டு, அக்கௌண்டன்சி, காமர்ஸ் எல்லாமே வந்துட்டு. ஸோ இப்போ அவங்கள வச்சு நாம் வந்து இப்போ கொடுத்துருக்கோம். ஸோ இதில் என்ன பெஸ்ட் ஆப்ஷனாக்கா, அந்த டீச்சர்ஸ்க்கும் நாம் வந்து அந்த எக்ஸ்ட்ரா ஸ்கூல் ஹவர்ஸில் கொடுக்குறத டீச் பண்ணுறதுக்கு ஒரு இன்சென்டிவ் மாதிரியும் நாம் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டீச்சர்ஸ் இந்த 50 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து வீக்லி சாட்டர்டே சண்டே அவங்கள வர வச்சு அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக டீச் பண்ணுவாங்க. அண்டு நான் கம்ப்ளீட்டாக வந்து ப்ரீவியஸ் இயர்ஸோட கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அந்த குழந்தைங்கள வந்து இந்த எக்ஸாம்ஸை வந்து தன்னம்பிக்கையோடையே நம்ம வந்து போயிட்டு எதிர்கொண்டுட்டு அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் டிகிரிக்கு வந்து போகணும் அப்படிங்கிறத நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இந்த 50 ஸ்டூடெண்ட்ஸில் மேக்ஸிமம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம வந்து ப்ரொஃபஷ்னல் டிகிரிக்கு இந்த வருஷம் தோவாளை பிளாக்லேருந்து கொண்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். அண்ட் மாவட்ட ஆட்சித்தலைவர்ன்ற முறையில் வந்து இதை நாங்கள் தொடர்ந்து கண்காணித்து இதை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணினோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஆண்டுகள்லையே மற்ற மாணவர்களுக்கும் இதை எக்ஸ்பேன்ஷன் பண்ணிவிட்டு நிறைய மாணவர்கள் நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து ப்ரொஃபஷ்னல் டிகிரி கோர்சஸ்க்கு வந்து போகிறதுக்கு வந்து நம்ம வந்து இதை ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ இதில் பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ரொம்ப வந்து ஒரு இன்றைக்கி ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே சொன்னாங்க, எங்களுக்கு இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இவ்வளோ விண்டோஸ் இருக்கிறது நமக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு. அதேமாதிரி அதில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய டீச்சர்ஸும் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஸோ அதனால் இந்த 2 பெஸ்ட் மைண்ட்ஸ் ஆஃப் த பிளாக்கும் மீட் பண்ணும்போது நம்ம நிறைய நல்ல ரிசல்ட் கொடுக்கலான்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ இதை ஒரு பைலட் பேசிஸாக நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக மாவட்டத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக முன்னெடுப்பு பண்ணியிருக்கோம். மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஒடிசா மாநிலம் பூரியில் உள்ள கோபபந்து ஆயுர்வேத மகா வித்யாலயாவின் 75வது ஆண்டு தின கொண்டாட்டத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பங்கேற்று உரையாற்றினார். ஆயுர்வேதத்தின் அரிய அம்சங்கள் குறித்து மாணவர்கள் ஆராய்ச்சியில் ஈடுபட வேண்டும் என்றும் இது பாரம்பரிய மருத்துவ முறைக்கு உலக அளவிலான அங்கீகாரத்தை அளிக்கும் என்றும் தெரிவித்தார். இந்திய கடற்படை தினத்தையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வெளியிட்டுள்ள செய்தியில், கடற்படை வீரர்களின் போர் வீரம் போற்றத்தக்கது என்றும் கடல் எல்லைகள் பாதுகாப்பில் நாடுகளுக்கு இடையேயான உறவை வலுப்படுத்துவதில் கடற்படை முக்கிய பங்காற்றுகிறது என்றும் கூறியுள்ளார். சவுதி அரேபியாவின் ரியாத்தில் நடைபெற்ற ஐநா பருவநிலை மாற்றத்திற்கு எதிரான மாநாட்டில் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் இந்தியாவின் நிலைப்பாட்டை எடுத்துரைத்தார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியின் தூண்களாக பாரம்பரிய வணிகங்கள் திகழ்வதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். வருவாய் புலனாய்வு இயக்குநரகத்தின் 67வது நிறுவன தினம் இன்று கொண்டாடப்படுவதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.